அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்லேருந்தே கிட்டத்தட்ட தொடங்கிடலாமா? ஏன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு கப்பல் கூட வரல. நமக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளே முடக்கி வச்சுட்டாங்க. சரி, யுத்தம் நடக்கும்போது தான் ஈரான் தடுத்து வச்சாங்க. சரி, இப்போ அமெரிக்கா ஓடி வந்து தடுத்ததுனால எந்த கப்பலுமே வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன எடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்த அறிவிப்புகள் அங்கே லெபனானில் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தா கூட திடீர்னு ஒரு அதிர்ச்சி குண்டு வந்து போட்டிருக்காங்க ஹெஸ்புல்லா மீது. அது என்ன, சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான தகவலை பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் வீடியோ பதிவு உங்கள்கிட்ட இதை பாருங்கள். பிப்ரவரி 18 17 வரைக்கும் எவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு இடம். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல கன்னி வெடிகள் இருக்கிற காரணத்தினால பெரும்பாலான கப்பல்கள் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் மேலே லார்க்ன்ற தீவை கடந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பெரும்பாலான நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 வாரம் தான் வரும்னு ஐரோப்பா வந்து ஒரு அரைக்கோள், ஓஹோ அப்படின்ற ஒரு அரைக்கோளை விடுத்திருக்காங்க. உடனே போலந்துக்கிட்ட போயிட்டு ஐரோப்பா நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. போலாந்து வாங்க, போலாந்து கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசர்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்தோம்னா. முடியவே முடியாது, வாய்ப்புகளே இல்லை ராஜா, நான்லாம் பண்ணவே மாட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த கிரைசிஸை குறிப்பாக ஐரோப்பா நாடுகள் எப்படி வீழ்த்துவது என்று தெரியவில்லை. அதனால தான் நேற்று கூட மேக்ரன் அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்களாம். ஜலசந்தியை பற்றி எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவது, என்ன செய்யலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு டீப் டிஸ்கஷனாக. அது இல்லாமல் இன்றைக்கி ஐரோப்பா நாடுகளையும் கூப்பிட்டுருக்காங்களாம். திடீர்னு கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறோம், உடனடியாக முடிவு எடுக்க போகிறோன்னு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். வாங்க நண்பர்களே, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை இணைந்து ஓப்பன், அதாவது திறந்து வைப்பதற்காக என்ன முயற்சிகள் எடுப்போமோ பெரிய அளவுக்கு முயற்சிகள் எடுப்போம். ஸோ நாங்களும் அந்த கூட்டத்தில் இணைய போகிறோம். ஏற்கனவே எல்லா கூட்டத்தையும் கலந்துக்கிட்டாங்க. பட் வெளிப்படையான அறிவிப்புகள் பெருசாக வரல. பட் இன்னைக்கு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஒரு வேளை என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸாக கொடுப்பாங்களா, இல்லை பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இல்லை அமெரிக்காவை எதுக்கணுமா, இல்லை ஈரானை எதுக்கணுமா, இனி என்ன இந்த கூட்டம் முடிவெடுக்க போகிறதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு வர வேண்டிய கப்பல் டோட்டலாக நின்று போச்சு. மறுபடியும் கேஸ் தட்டுப்பாடு தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. பெரிய நமக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் மறுபடியும் பிரச்சனை. நிஜமாவே இந்த ஆள் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு யாருக்குமே புதிராக இருக்குது. எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் கிட்ட தான் வாங்கணும்னு சொல்ல வைக்கிறது தான் எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனையே. இப்போ அது இல்லாமல் ஏற்கனவே இந்த ஐலாண்டு பேர் வந்து சிரிரின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டில் 10ஆம் தேதி தாக்கல் நடத்தியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் கிடங்குகள் தான் தாக்கல் நடத்தியிருந்தாங்க அங்கே ஒரு தீவில், ஈரானுடைய தீவில். ஆனால் இன்றைக்கி சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து பார்க்கும்போது 15-16 4 எண்ணெய் கிடங்குகளும் பற்றி எறியுது. அதை யூஸ் பண்ணவே முடியாதுன்றாங்க இன்றைக்கி பகீர் தகவல். ஸோ அங்கே மிக முக்கிய எண்ணெய் கிடங்குகள் ஆல்மோஸ்ட்டு காலி ஆகிடுச்சு அந்த சிரிரியன்ற ஐலாண்டில். அது இல்லாமல் நம்ம சுற்றி ஆஸ்திரேலியாவை பார்க்குறோம், அப்புறம் ரஷ்யாவை பார்க்குறோம். இது மாதிரி அடுத்தடுத்து எண்ணெய் கிணறுகள் எல்லாமே உலகளாவிய அளவில் பெரிய ஒரு ட்ரபிள் வர்றதுனால பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ யுத்தத்தை போயிட்டு இது புதிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது இல்லாமல் ட்ரம்ப்புக்கு ட்ரபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் இருக்கு இல்லையா, அங்கே போதிய அளவுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கான். ரொம்ப குறைந்த உணவு தான் கொடுக்குறாங்கன்ட்டு அதில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து தன் மனைவிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாராம். அந்த ஃபோட்டோவின் அடிப்படையில் எப்படி எங்கள் கணவருக்கு இப்படி நீங்கள் கொடுக்கலாம், அவரால் வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் இந்த நியூஸோட உண்மைத்தன்மை என்னன்ட்டு நம்ம இன்னும் ஒரு 2-3 நாள் போனால் தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுடைய கவர்மெண்ட் ரூலுமே இருக்குது. அதையும் மீறி எப்படி ஷேர் பண்ணாங்க, அந்த நியூஸை எப்படி வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் தமிழக நியூஸ் சேனலில் தான் பார்த்தேன், இன்னும் நான் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனலில் பார்க்கல. வால் ஸ்ட்ரீட் சேனலில் வந்து லைட்டாக தான் சொல்லியிருக்காங்க. மேபி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை அடுத்த பதிவில் கூட போடுறேன் நான். அடுத்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து லெபனானுடைய சீஸ்ஃபயர் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புனுடைய கிரெடிபிலிட்டிக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அவருக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாமே. மனுஷன் உழைக்கிறாரு,
உலகம் அமைதி வருவதற்காக கடுமையாக உழைக்கிறார். அவருடைய உழைப்புக்கு எங்களுடைய பங்களிப்பும் சிறிதாக இருக்கிறதே என்ற பெருமை எனக்குள் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். யாரு? ஷபாக் ஷெரீப் அவர்கள். இந்த பெரிய அளவுக்கு சீஸ்பயர் ஒரு 10 நாள் அனௌன்ஸ் பண்ணதுனால மறுபடியும் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, சாரசாரியாக ஃபுல்லாக பகல் டைமில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பாலங்களை வந்து தகர்த்தாங்க இல்லையா, அந்த லிட்டானி ரிவர், அதை எல்லாமே கடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இப்போது நிலைமைக்கு இஸ்ரேலுடைய கைவசம் இருக்கிறது. இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பகுதியில் எங்கள் இராணுவம் தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்து எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ட்டாங்க. அப்போ அந்த ஏரியாவுக்குள்ள மக்கள் வரணும்னா எங்களோட பர்மிஷன் கம்ப்ளீட்டாக வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தாலுமே அங்கே வீடுகள் இருக்காது, எல்லாமே தரைமட்டமாக்கி வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு லெபனான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போட்ட ஒப்பந்தத்தில் 55% மேலே லெபனானுக்குள்ளார இஸ்ரேல் இராணுவம் இருக்கும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெஸ்புல்லா காலையில் கேக்கு ஊட்டி செலிப்ரேட் பண்ணி வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு கொண்டாடினாங்களே, அவங்களுக்கு அந்த நியூஸ் தெரியுமானா தெரியாது. அதாவது ஹெஸ்புல்லாவுக்கு இன்னும் இந்த செய்தி தெரியாது. ஏன்னா 55% மேலே இஸ்ரேலினுடைய இராணுவம் லெபனானுக்குள் இருப்பதற்கான ஒப்புதல் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட மதியத்துக்கு மேலே ஒரு ஆம்புலன்ஸ் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 4-5 இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இதெல்லாம் காது கேட்காது, அவங்க வெற்றி தான். யார் என்ன தடுத்தாலுமே ஹெஸ்புல்லா தரப்பில் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இஸ்ரேலில் பணியை வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆனால் நான் இன்னொரு வரைபடத்தை உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். நான் இது வந்து காசானுடைய வரைபடம். காசானுடைய வரைபடத்தில் இந்த நீல கலர் இருக்குல்ல, இந்த நீல கலர் எல்லாமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு, யுத்தத்துக்கு முன்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அது முழு காசாவும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? ஹமாஸுடைய கட்டுப்பாட்டில், காசானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. பட் இப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதுலேயும் உள்ள கத்திரிப்பூ கலர் மாதிரி லைட்டாக இருக்குல்ல, அந்த ஏரியா எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தா கூட இன்னுமே இஸ்ரேல் வந்து அந்த இடத்துல ஒரு சில தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்கன்றாங்க. பார்க்கலாம், மீதி இருக்கக்கூடிய குறைந்த பகுதியில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இதே நிலைமையை உருவாக்கிறாதீங்க லெபனானுக்குள்ளாரையும். ஏன்னா சதன் லெபனான் இஸ்ரேல் அங்கேருந்து வெளியே வர மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டாங்க, ஹெஸ்புல்லா கொஞ்சம் சேஃபாக குட் பாய்ஸாக இருந்துக்கோங்க, இனி எந்த உயிரிழப்புகள் இல்லாமல் ரொம்ப நைஸாக நடந்துக்கணும், நான் ஒரு கிரேட் மூமெண்ட் இது, இதில் நீங்கள் பங்கு பெற்றுக்கணும், அதையும் மீறி ஏதாவது நடந்ததுன்னா நான் பேட் பாய்ஸாக ஆகிடுவேன், அதனால் அமைதி தான் ஸ்ட்ரென்த்துன்ற மாதிரி ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு சில அட்வைஸுமே கொடுத்துருக்காங்க. குட் பாய்ஸ், கொஞ்சம் அமைதியாக இருங்க குட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் தனது எக்ஸலத்தில் போட்டிருக்காங்க. பட் அல்ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தம் வந்து பாதிக்கு மேலே தான் சக்ஸஸ், ஹெஸ்புல்லா வந்து லெபனானுக்குள்ளே இருக்கிறது, மீதி 50% அவங்க இராணுவம் நிலைநிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அக்ரிமெண்ட்டு. அதனால் இந்த அக்ரிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு இன்னும் காலம் கடந்து செல்லும் என்பது சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம், நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். லெபனான் மக்கள் அங்கே பெரிய அளவுக்கு தன் சொந்த வீடுகளை நோக்கி வந்த வண்ணம் தான் இருக்காங்க. போப் பிரான்சிஸ் அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த வார்த்தை மோதல்கள் அதிகமாகிடுச்சு. நேற்று என்ன சொன்னாங்க, தனது தந்திரத்தாலும் தனது யுத்தத்தாலும் எல்லா நாடுகளுக்கும் ஆயுத வியாபாரம் பண்ணுற நீங்கள் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொன்னோடனே மறுபடியும் அமெரிக்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, போப் லியோ நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் ஒரு பொசிஷனில் ஹை பொசிஷனில் இருக்கீங்க, ஆனால் ஈரான் வந்து உலகளாவிய அளவில் அச்சுறுத்தல், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது தான் இந்த தாக்கல் நடத்துகிறோம், ஒன்றும் தெரியாத பேபி மாதிரி பேசாதீங்க, போங்க வீட்டில் பால் இருந்தால் குடிச்சிட்டு தூங்குங்கன்ற மாதிரி அமெரிக்க தரப்பில் மறுபடியும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க 20 வருஷம் என்ரிச்மெண்ட்டை தள்ளி போகிறேன்றாங்க. நான் 20 வருஷம்லாம் கிடையாது, என்டையராகவே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் பெரிய ட்விஸ்ட் இருக்குது, அதை இரவு பதிவில் அந்த ட்விஸ்ட்டை வந்து டமார்னு உடைக்கிறேன், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி அதிர்ச்சி செய்தி இப்போயே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஷாக்காக, அதாவது ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால் உங்களை கொஞ்சம் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். பட் இருந்தாலும் கியூபானுடைய வான் பரப்பில் அமெரிக்காவுடைய உளவு விமானங்கள் நேற்றிலிருந்து பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அமெரிக்கானுடைய அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் தொடர்ந்து நேற்றிலிருந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு, வளைச்சி பறந்துட்டு இருக்காங்க. MC-4C ட்ரைதான் இங்கே ஒன்று சுட்டு வீழ்த்திட்டாங்க, பட் அங்கே சுட்டு வீழ்த்த முடியாதுன்ற தைரியத்தில் பெரிய அளவுக்கு போயிருக்காங்க. கியூபாவுடைய பிரசிடென்ட் என்ன அறைகோள் விடுத்திருக்காருன்னா, மக்களே நம்ம கூடிய விரைவில் நம்ம நிலத்தை வந்து ஆக்கிரமிக்க போகிறாங்க, ஆக்கிரமிப்பாளர்கள் நம்ம தடுக்க வேண்டும், எல்லாருமே தயாராக இருங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராளிகள் தான், எல்லா போராளிகளும் தயாராகுங்க, ஒரு காலமும்
ஆக்கிரமிப்பாளர்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு லைட்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான்கிட்ட ரொம்ப நெருங்கி போகாதீங்க, இந்தியாவை இழக்க வேண்டியது சூழ்நிலை வரும். இரண்டுமே ஒரே சமயத்தில் கொண்டு போக முடியாது, ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்றாங்க. பட் இப்போது நிலைமைக்கு அவங்க பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு உலகத்தினுடைய 3ஆம் உலக யுத்தத்தையே தடுத்து இருக்கிறான்ற அளவுக்குலாம் ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அது இல்லாமல் பாகிஸ்தானும் அந்த ரோலில் இருக்காங்க. இப்போ ஏன்னா இந்த அமைதி யுத்தத்துக்கு அவங்க பெரிய ரோல் இருக்கிறதுனால இப்போ அவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அது இல்லாமல் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்களையும் வந்து பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்கிறாருன்றது ஒரு கூடுதல் பதிவு. இந்த வீடியோட இறுதி பதிவு நோக்கி போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேற்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல், இது வரைக்கும் நடந்த தாக்குதலே மிக அதிகமான தாக்குதல். பட் நேற்று தான் முதல் முறையாக உக்ரைன் வந்து தனது இழப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. ஏன்னா வான்தடுப்பு சாதனங்கள் பெருசாக நாங்கள் கிட்ட இல்லைன்றது அவங்களே குறைஞ்சிருச்சு இல்லையா, அதனால இந்த தாக்குதல்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் இஸ்மாயில் போர்ட்னு சொல்லிட்டு இருக்கு, ஒடிசா போர்ட்டு பக்கத்தில். அதாவது உக்ரைனுக்கு 2 போர்ட் இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க. மறுபடியும் எந்த இறக்குமதியுமே இல்லாத அளவுக்கு கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க. ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க உக்ரைனுடைய உளவுத்துறை. இப்போ சவுத் ஈஸ்ட் பகுதியில் மிகப்பெரிய ஒரு ட்ரூப் தயாராக இருக்குது, உள்ளே நுழைஞ்சாங்கன்னா உக்ரைன் வரைக்குமே பிடிச்சிடுவாங்க. அடுத்தது மேபி அவங்க ஐரோப்பா நோக்கி வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. பட் அதை அவருக்கு மட்டும் தான் பகீர் தகவலாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு சிரிப்பு தகவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேட்டு கேட்டு நம்ம காதே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னாரி இவங்க சொன்ன தகவலை பார்த்தா ஐரோப்பாவை கடந்து இன்னாரி இவங்க இந்த பக்கம் ஏசியா பக்கமே வந்திருக்கணும். யார், ரஷ்ய படைகள் உக்ரைனோட கதையெல்லாம் கேட்டிருந்தோம்னா. பட் இந்த மாதிரி உளவு தகவல்கள்லாம் அடிக்கடி அதிர்ச்சியாக திடீர்னு சொல்லுவாங்க, நம்மளும் திடீர்னு சொல்லணும். பட் அது நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. ஐரோப்பா சிரியாவுடைய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோன்றாங்க. அமெரிக்காவுடைய படைகள் அங்கே வெளியே வந்ததுக்கப்புறம், ஏன்னா சிரியாவில் பெரிய அளவுக்கான எண்ணெய் வளங்கள் இருக்கிறது. இத்தனை நாள் அமெரிக்கா மட்டுமே அதை எடுத்துக்கொண்டு இருந்தது. பட் இனி அது எம்டியாக தான் இருக்குது. இனி அதை நம்ம ஏன் எடுக்கக்கூடாது, நம்ம ஏன் அங்கே நார்வேக்கிட்டே எங்கே வாங்கணும், ஏன் நம்ம அங்கே போகக்கூடாது, ஏலே சண்முகம் வண்டியை விடலே கிளப்பிலே சிரியாவை நோக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சிரியாவும் ஐரோப்பாவும் இனி இப்படி ஆக போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இந்தியா இப்போ சமீப காலமாக நம்ம ரூபாயினுடைய மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு இழந்திருக்கிறோம். ஏன்னா ஒன்றும் சரியில்லைல்ல, பொருளாதார சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, அடுத்தடுத்த யுத்தங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குல்ல அல்லவா. அதனால் நம்ம மறுபடியும் 6வது இடத்துக்கு இந்தியா சென்றிருக்கிறது. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பலவீனம் ப்ளஸ் ஜிடிபியில் ஏற்பட்ட மாற்றம், இது எல்லாமே சர்வதேச நாணயத்தில் நம்ம கிட்டத்தட்ட 6th பிளேஸ் போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் 5th பக்கம் வந்தோம், நம்ம மறுபடியும் 6th பிளேஸுக்கு போயிருக்கோன்றது இது வந்து ஒரு டெம்பரரி தான். மறுபடியும் நம்ம எப்போ போக போகிறோன்றதை பார்க்கலாம். நம்ம நம்பிக்கையாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தையில் வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக நான் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறேன், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு வரேன், ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க, அணுவாயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, மீதி அவங்க ஒத்துக்காத பகுதிகளே இல்லைன்ட்டாங்க. ரிஜிம் சேஞ்சுக்கு தயாராக இருங்க, வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். பார்க்கலாம். பட் பெரிய ஒரு குண்டு போட்டிருக்காங்க, அதை உங்களுக்கு ரவிக்குமார் சோமுல சொல்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.